இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 23ஆம் நாள் 7/1/2026 ஜனவரி மாதம் புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:32. லக்னம் தனுசு லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சதுர்த்தி காலை 11:35 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பஞ்சமி வருகின்றது. நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் மாலை 4:38 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். குளிகை 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. மாலை 4:38 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் உத்ராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:38 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனுசரணையான சூழ்நிலையுடனும் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுடைய வேலைகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மற்றவர்களிடத்துல இருந்து நல்ல உதவிகளையும் எதிர்பார்க்கவும் செய்யலாம். இது உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். நம்பிக்கை நிறைந்தும் காணப்படுவீங்க. கடினமான முயற்சியின் மூலமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதுமையாக யோசித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க வெளிப்படுத்தவும் செய்வீங்க. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பணிகள்ல நீங்க மும்முரமாக ஈடுபடவும் செய்வீங்க. உங்களுடைய வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் நகைச்சுவையான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இத்தகைய உணர்வுகளின் காரணமாக உறவில நல்லிணக்கமும் திருப்தியும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சில நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். கணிசமான தொகையை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆற்றலுடனும் சிறப்பாகவும் செயலாற்றவும் செய்வீங்க. வேலைகள்ல புதுமையான விஷயங்களை புகுத்தவும் செய்வீங்க. எதிர்பார்த்த வேலைகளும் நல்லபடியாகவும் நடைபெறும். அரசாங்க வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். உத்தியோகத்துல வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். எதையும் நேர்மையாக செய்ய வேண்டும் என்ற மன உறுதியுடனும் இருப்பீங்க. என்ற சாமர்த்தியமாக திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எடுத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று மற்றவர்களுடைய உதவிகளை நாடவும் செய்வீங்க. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. அந்நிய பெண்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. பிள்ளைகள் இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். கவனமாக பேசுவதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். தள்ளிப்போன விஷயங்கள் உடனே முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் தக்க சமயத்துல கிடைக்கவும் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். உத்தியோகத்துல பழைய சிக்கல்களை தீர்க்கவும் செய்வீங்க. மனசாட்சிப்படி செயல்பட்டு முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். மாலையில குடும்பத்தினருடன் தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கும். நீதிமன்றம் தொடர்பான வழக்கு விஷயங்கள்ல நிம்மதியான போக்கும் காணப்படும். வேலைகளை பற்றி புத்திசாலித்தனமாகவும் சாமர்த்தியமாகவும் செயல்படுவீங்க. பணிகளை எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்லைன் தொடர்பான வேலைகள்ல கவனமாகவும் இருங்க. நல்ல முன்னேற்றமும் இருக்கும். குடும்பத்தினருடனும் குழந்தைகளுடனும் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முயற்சிகள்ல முன்னேற்றமும் இருக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் நிறைவேறும். உறவினர்களினால ஆதரவான சூழலும் இருக்கும். பயணங்கள் சார்ந்த வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
வியாபார சிந்தனைகளும் மேம்படும். வர்த்தகம் சார்ந்த செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. நண்பர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகளும் இருக்கும். உதவிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமாரான பலன்களை தரக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் நினைத்தது நிறைவேறுவதற்கு சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். கூடுதலான அலைச்சல்களும் இருக்குங்க. ஆனாலும் இன்று உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை எல்லாமே சுமூகமாக முடிக்கவும் செய்வீங்க. பணியில நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். புத்திசாலித்தனத்துடனும் செயல்படுவீங்க. மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உங்கள் துணையிடத்துல உங்களுடைய காதலை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. சில தேவையற்ற வாக்குவாதங்கள் செய்வதை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பொறுமையுடன் கையாள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். இன்று சில இறுக்கமான நிதிநிலையுடனும் காணப்படுவீங்க. சில கட்டுப்பாடுடனும் உணர்வீங்க. பொறுப்புகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக சிக்கன நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பல வகைகளிலுமே இன்று நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தொழில மேன்மையும் இருக்கும். மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு உங்களுடைய வேலைகளும் இருக்கும். கையிருப்பும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால சிறப்பாகவும் செயல்படுவீங்க. மன அமைதியாகவும் உணர்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்களை முடிப்பதில் முனைப்புடனும் செயல்படுவீங்க. புத்திசாலித்தனமாக நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவசர வேலைப்பாடுகள்ல உடல் ஆரோக்கியத்துல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். அரசாங்கத்திடம் இருந்து வரவேண்டிய உதவிகளும் வந்து சேரும். வருகின்ற வருமானத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த குறைகளையும் நீங்க சரி செய்து விடுவீங்க. மற்றவர்களுடைய ஆசை வார்த்தைகளை நீங்க நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். உங்களுடைய கருத்துக்கள்ல நிலையாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களை சந்தேகப்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. குடும்பத்துல உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கமும் இருக்கும். வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு போராட வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. இடம் பொருள் அறிந்து பேசுவதும் நல்லது. மனதில உற்சாகமும் இருக்கும். தாயின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். வாழ்க்கை துணையிடத்துல ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். உறவினர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அதுல நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் இணக்கமான போக்கும் காணப்படும். தொழில் தொடர்பான விஷயங்கள்ல லாபமும் இருக்கும். பிறரிடத்துல இருந்து மதிப்பும் மரியாதையுடனும் நடத்தவும் படுவீங்க. தொழில உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. பணியிடத்துல மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். உத்தியோகத்துல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். முயற்சிகள்ல லாபத்தையும் பார்க்கலாம். மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள்ல கவனமாகவும் இருங்க. புதிய தொழில் சார்ந்த முயற்சிகள் கைகூடியும் வரும். நிறைவாக உணரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சங்கடங்களும் நீங்கும். எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் ஏற்படலாம். சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் துடிப்பாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தைரியமாகவும் நேர்மறை எண்ணங்களுடனும் இருப்பீங்க. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நட்பாகவும் முறையோடும் அணுகுவதும் நல்லது. கவனக்குறைவின் காரணமாக பணியில ஏதாவது தவறுகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முறையான திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. திருமண உறவிலே இன்று உங்களுடைய இனிமையான அணுகுமுறையை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவதும் நல்லது. இன்றைய நாளை ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் ஆக்கவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். குடும்பத்தினருக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இது அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கண்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு கண் பரிசோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்பட்டு நீங்குங்க. ஆனாலும் எடுத்த காரியங்கள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். பல வகைகளிலுமே இன்று முன்னேற்றமும் இருக்கும். விருப்பப்பட்ட காரியங்களை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய அறிவு திறமையினால வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். தர்ம காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில சிறப்பான செய்திகளும் வந்து சேரும். யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். சாதிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். கடந்த கால சேமிப்புகளை இப்பொழுது நல்ல விதமாக பயன்படுத்தவும் செய்வீங்க. சில இடையூறுகளும் ஏற்பட்டு தங்க நீங்கும். உறவினர்கள் வகையில இருந்து வந்த தொந்தரவுகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வரவு செலவு கணக்குகள்ல சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று கடினமான வேலைகளையும் எளிமையாக முடிக்கவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் உண்டாகும். தாய் வழியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வியாபாரத்துல புதிய வேலையாட்களை அமர்த்தவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். என்று அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளும் இருக்குங்க. ஆனாலும் இது மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். அரசாங்கத்தின் வழியாக எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். குடும்பம் தொடர்பான விஷயங்கள்ல பரபரப்பாகவும் இருப்பீங்க. அன்றாட பணிகளிலும் முக்கியமான மாற்றங்களை செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி ஆதாயமும் உண்டாகும். கடினமான நேரத்துல நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சொத்துக்கள் வாங்குகின்ற முயற்சிகள் நல்லபடியாகவும் நிறைவேறும். ஆவணங்களை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. மாணவர்களுக்கு படிப்பு தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். எதிர்காலம் பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். கவனக்குறைவினால விரயங்களும் ஏற்படலாம். சந்தர்ப்ப சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. வாழ்க்கை துணையிடத்துல அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. வீட்டு பராமரிப்பு செலவுகளும் இருக்கும். உத்தியோகத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். மற்றவர்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது தாங்க. முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் பிரியமானவர்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இனிமையான வார்த்தைகளினால உங்களுடைய நண்பர்களை மகிழ்விக்கவும் செய்வீங்க. இப்பொழுது எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணியில உங்களுடைய செயல்திறன் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். பணியில உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடன் இனிமையான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. உங்கள் துணையும் உங்களின் மீது நல்ல நம்பிக்கையுடனும் இருப்பாங்க. நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சிறப்பாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சந்தோஷமான மனநிலையுடனும் இருப்பீங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
மற்றவர்களுக்காக உதவிகளும் செய்வீங்க. தொழிலுக்கு எதிராக இருந்து வந்த பகைவர்களும் விலகி சென்று விடுவாங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும். எதிர்பாராத சில நன்மைகளும் நடைபெறும். அந்நியர்களும் உதவிகள் கேட்டும் வருவாங்க. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல குதூகலமான போக்கும் காணப்படும். உடலை வருத்தி கொண்டு வேலைகள் செய்யவும் வேண்டாம் என்று உங்களிடத்துல இருந்து வந்த லாபத்தினை பயனுள்ள வகையில முதலீடாக மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில ஆடம்பர செலவுகளும் இருக்கும். நினைத்ததை சாதிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்தை விரிவாக்கம் செய்வதற்காக புதிய திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. அதற்கான பண பலத்துடனும் இருப்பீங்க. இன்று இரவு நேரத்துல தாமதமாக வீட்டுக்கு வருவதற்கான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பொறுப்புகளும் அதிகமாகவும் இருக்கும். நண்பர்களுடைய பேச்சுக்களை தட்ட முடியாமல் சில உதவிகளும் செய்வீங்க. உறவினர்கள் வீட்டு பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கி இருப்பதை நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். பழைய உறவினர்கள் நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பிரபலங்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல பற்று வரவு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய முயற்சிகளுக்கு அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். தொட்டது துலங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பிள்ளைகளுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சகோதரர்களினால செலவுகளும் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும் என்று சற்று மோசமான எதிர்ப்புகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. பணம் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. சில விஷயங்களினால மனதளவுல அமைதியற்ற போக்கும் காணப்படலாம். வேலை தொடர்பான முயற்சிகள்ல நன்மைகளும் உண்டாகும். எதிரிகளுடைய விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. கடினமான நேரத்துல நிதானமாக முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உங்கள் நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்தை எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. செயல்கள்ல எதிர்பார்த்த ஆதாயமும் இருக்கும். பணி நிமித்தமான புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். இன்று ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு நன்மைகளும் உண்டாகும். சில தவறிப்போன வாய்ப்புகள் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல்கள்ல விவேகத்துடன் இருப்பதும் நல்லது. திட்டமிட்டு செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானமும் இருக்கும். சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நன்மையான நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் நேர்மையுடனும் ஆற்றலுடனும் செயல்படுவீங்க. அதற்கான உத்வேகத்துடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாங்க. ஆன்மீக ஈடுபாடுகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. கடின உழைப்பின் மூலமாக நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. பணியிடத்துல வளர்ச்சியும் நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய திறமைகளை பணியிடத்துல நிரூபித்தும் காட்டுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடனான அணுகுமுறையில நேர்மையாகவும் இருப்பீங்க. இதனால உங்கள் இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியான உறவு முறையும் காணப்படும். இன்று மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. கேட்ட இடத்துல இருந்து சில நல்ல தகவல்களும் வந்து சேரும். பெண்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வெளியூர் பிரயாணங்களின் மூலமாக வருமானமும் இருக்கும். சிறிய வியாபாரத்துல கூட நிறைவான லாபத்தையும் பார்த்து விடலாம். வேலை இடங்கள்ல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பகைமைகளும் நீங்கும். வீண் செலவுகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அனுகூலமும் உண்டாகும். எதிர்பாராத தனவரவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. விருப்பப்பட்ட நபர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டு பிரச்சனைகளை உறுதியான மனநிலையுடனும் இருந்து
தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. நம்பியவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. வெளியூர் பயணத்தின் பொழுது கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. மேலதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகாமலும் இருங்க. குடும்பத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். சிக்கனமாக செலவழித்து சேமிக்க தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். வேற்று மதத்தினர் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடன் மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வெளியிடங்கள்ல சாப்பிடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. சிலருக்கு வீட்டுல பராமரிப்பு செலவுகளும் இருக்கும். தந்தை இடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய மத்தியில செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசால் அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விருந்தினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல முக்கியமான முதலீடுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய தேவைகளும் நிறைவேறும். எதிர்பாராத சில திருப்பங்களும் ஏற்படலாம். பணம் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. பொருளாதாரத்தை மேம்படுத்துவது தொடர்பாக அதீத சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. பழைய நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. கடினமான நேரத்துல கோபத்தை வெளிப்படுத்துவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வேலைகளை எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். பழைய முதலீடுகள்ல இருந்து லாபத்தையும் பெற்றுவிடலாம். வாழ்க்கை துணையுடன் சிறப்பான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளின் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில திருப்பங்களும் ஏற்படலாம். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று ஆறுதலாக உணரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். கோயில்களுக்கு சென்று வருவது சற்று நிறைவாகவும் உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சீரான நாளாகவும் அமையும். விழிப்புணர்வுடனும் செயல்படுவதும் நல்லது. ஆறுதல்களையும் பெற்றுவிடுவீங்க. பணிகளை எல்லாமே உரிய நேரத்துல செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில கெட்ட பெயர் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. கவனமாக வேலைகளை செய்வதும் நல்லது. இன்று ஓரளவிற்கு நல்ல புரிந்துணர்வுகளுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். இத்தகைய உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அவர்களிடத்துல மகிழ்ச்சியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் அடுத்தடுத்தும் இருக்குங்க. சில மதிப்புமிக்க பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு பல்வழி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். யோகமான பலன்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீண் செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானமும் இருக்கும். போட்டியாளர்கள் கிட்ட இருந்து எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. அவர்களிடத்துல பகைமை ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல அக்கறையாகவும் வேலைகளையும் செய்வீங்க. கண்ணும் கருத்துமாகவும் செயல்படுவீங்க. பெண்கள் விஷயத்துல நிதானமாக இருப்பதும் நல்லது. வேலைகள்ல அலைச்சல்களும் இருக்கும். இன்று மனமும் உற்சாகத்துடனும் இருக்குங்க. பண செலவுகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்ப்புகளை எல்லாமே முறியடிக்கவும் செய்வீங்க. வெளியூர்ல இருந்து வரவேண்டிய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய மத்தியில உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. பெற்றோர்களுடைய மனம் கோணாமல் பேசுவதும் நல்லது. மனைவியினுடைய ஆசைகளை அறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. தடைகளையும் கண்டு தளரவும் மாட்டீங்க. இதனை எல்லாமே தாண்டி வந்தும் விடுவீங்க. அரசு அதிகாரிகளுடைய உதவியினால சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. உங்கள் தாயாருடன் இருந்து வந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். புதிய வேலைகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய பங்குதாரர்களை சேர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. போராடியாவது வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பணவரவு திருப்திகரமாகவும் இருக்கும். பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வாழ்க்கை துணையினால எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். மனதுல அடிக்கடி சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். சகோதரர்களுடைய வகையில சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும்.
உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். லாபம் உங்களுக்கு எதிர்பார்த்தபடியும் இருக்கும். இன்று உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் அமையும். பணியிடத்துல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. அதற்கான சாதகமான சூழலும் இருக்கின்றது. வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சமூக வட்டாரமும் விரிவடையும். உறவினர்களிடத்துல அக்கறையாகவும் பேசுவீங்க. எதிலும் என்ற நேர்மறையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. மாணவர்களுக்கு படிப்பில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கவும் செய்வீங்க. அரசு வழி செயல்பாடுகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. உறவினர்களுடைய வழியில அனுகூலமான வாய்ப்புகளும் இருக்கும். உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். பெற்றோர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். கூட்டு முயற்சியில வெற்றியையும் பெற்றுவிடலாம். குடும்ப பிரச்சனைகளும் நீங்கும். விலகி சென்றவர்கள் பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தேவைகளும் நிறைவேறும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையிடத்துல அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சிரத்தையுடன் வேலைகளை முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் எடுத்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. அதற்கான ஆற்றலுடனும் இருப்பீங்க. துடிப்புடனும் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நேர்மறை எண்ணங்களுடனும் இருப்பீங்க. இன்று மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவும் செய்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல உங்களுக்கான நன்மதிப்பும் இருக்கும். இன்று திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்பான உரையாடல்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே நல்ல ஒரு உறவு பிணைப்பும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பாராத நன்மைகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். துணிச்சலுடனும் செயல்படுவீங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடலாம். தொழில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். கேளிக்கையான விஷயங்கள்ல அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. இதற்காக பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். மற்றவர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. மன நிம்மதியும் உண்டாகும். குடும்பத்துல குதூகலமான போக்கும் காணப்படும். பெருமையாகவும் உணர்வீங்க. என்று புத்திசாலித்தனத்துடனும் செயல்படுவீங்க. கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. போட்டியாளர்களினால தொழிலுக்கு சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்படலாம். எதிர்பார்த்த வேலைகள் தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் முடியும். நேரம் தவறியாவது சில வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாம். எச்சரிக்கையாகவும் இருங்க. உங்களுடைய பேச்சுக்கல்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. நினைத்ததை நினைத்தபடி முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. அனுசரித்து செல்வதும் நல்லது. வேலை விஷயமாக வெளியில் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் இருப்பதும் நல்லது. வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால சின்ன சின்ன டென்ஷன்களும் ஏற்படலாம். குடும்பத்துல புரிதல்களும் இருக்கும். ஏதேனும் ஒரு திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இதுல வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்ல நேர்மையான செயல்பாடுகளுடன் இருப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. என்று பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல இருந்து வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல சூழல்களும் உண்டாகும். முயற்சிகளுக்கு ஆதரவுகளும் இருக்கும். எதிர்பார்த்த தனவரவும் இருக்கும். குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். என்று உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. உழைப்பால் வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். பாராட்டுகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது
மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிங்க் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் நீங்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சராசரியான பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். உற்சாகத்தின் பேரில் யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். பணம் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை நீங்க நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். சில இனிமையான தொடர்பாடல்களுடனும் இருப்பீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுய வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சமநிலையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. இனிமையான வார்த்தைகளின் மூலமாக உங்கள் துணையை மகிழ்விப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பயனுள்ள விஷயங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க. என்று சில முக்கியமான உரையாடல்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். தொழில்ல உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போட்டிகளும் பொறாமைகளும் மாறும். நோய் தொல்லையில இருந்து விடுபடவும் செய்வீங்க. சிலருக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். பயிர் தொழில்ல நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். செல்வாக்கும் அதிகரிக்கும். உடல் சோர்வும் நீங்கும். மன சோர்வும் நீங்கும். அரசாங்க அதிகாரிகளுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வீட்டுல நடைபெற இருக்கின்ற குழப்பத்துல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மன அமைதியாகவும் உணர்வீங்க. தொழில்ல கவனத்தை செலுத்துவதும் நல்லது. என்று பெரிய தொகைகளை வங்கிக்கு கொண்டு செல்லும் பொழுது அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். அதிக லாபத்திற்கு ஆசைப்பட்டு தேவையில்லாத முதலீடுகள்ல நீங்க ஈடுபடவும் வேண்டாம். இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த டென்ஷன்களும் நீங்கும். என்று குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பணப்புழக்கமும் இருக்கும். தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். வியாபாரத்துல போட்டிகளும் குறையும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால ஆதாயமும் உண்டாகும். மாற்றங்களை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். சகோதரர்களுடைய வகையில இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வியாபாரத்துல பங்குதாரர்களின் மூலமாக அனுசரணையான போக்குடனும் உணர்வீங்க. இன்று மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு பேசுவதும் நல்லது. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று பேசிவிடவும் வேண்டாம். எதிர்பார்த்த சில ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் அமையும். ஆன்மீக பணிகள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. உத்தியோகத்துல முன்னுரிமையும் கிடைக்கப் பெறுவீங்க. திட்டமிட்டு இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளவன தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். புதிய தொழில்நுட்ப கருவிகளின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். சிந்தனை திறனுடனும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்களும் அதிகரிக்கும். சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். என்று சில கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. இது உங்களுக்கு முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பிரார்த்தனைகள் மற்றும் தியானம் போன்றவைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். சக பணியாளர்களுடன் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. பணியிட சூழல்கள் சிறப்பாகவும் இருக்கும்.
என்று உங்களிடத்துல சின்ன சின்ன மனக்குழப்பங்களும் இருக்கத்தங்க செய்யும். இதனை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். உங்கள் துணையை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி வளர்ச்சி நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய நிதி நிலையில கண்ணும் கருத்துமாகவும் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று முன்னேற்றமான போக்கும் இருக்கும். சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இன்று உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். வேலை செய்கின்ற இடத்துல திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கோயில் விசேஷங்கள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. அறப்பணிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. என்று குடும்பத்துல சில சௌகரியங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. லாபமும் இருக்கும். உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். தொழில இருந்து வந்த தடைகளையும் தாண்டி வந்தும் விடுவீங்க. எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியினுடைய ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். உணவு விஷயத்துல நேரம் தவறாமல் உணவை எடுத்துக்கொள்வதும் நல்லது. நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில வேலைகளை நீங்களே முன்னின்று முடிப்பதும் நல்லது. அடுத்தவர்களை நம்பி ஒப்படைக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்களுனால அதிருப்தி ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல சின்ன சின்ன அவப்பெயர்களும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல தர்ம சங்கடமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். இதனை சமாளிக்கவும் செய்வீங்க. சில நல்ல வாய்ப்புகளும் கூடி வரலாம். சலசலப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். சமயோஜிதமாக சமாளிக்கவும் செய்வீங்க. தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். பெரியவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கல்வியில இருந்து வந்த ஆர்வமும் அதிகரிக்கும். சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். தனவரவும் இருக்கும். பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று அமைதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். சில செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். தாய் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:38 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. திருப்திகரமாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது வெறுமையாகவும் உணர்வீங்க. என்று உங்களுடைய இலக்குகளை அடைவதில் சின்ன சின்ன தடைகளும் ஏற்படலாம். உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சற்று கடினமாகவும் உணர்வீங்க. குறித்த நேரத்தில் வேலைகளை முடிப்பது என்பது சற்று கால தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில என்று கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சிறப்பாகவும் உணர்வீங்க. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். இதனை பயனுள்ள விஷயங்களுக்காக பயன்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சிரமப்பட்டாவது வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். மன உறுதியுடன் தொழில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீண் அலைச்சல்களும் இருக்கும். வெளியூர் பயணங்களின் மூலமாக நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும். உறவினர்கள் உங்களுக்கு அனுசரணையாகவும் இருப்பாங்க. தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்வியில மேன்மையும் உண்டாகும். எடுத்த காரியங்களை எப்பாடுபட்டாவது வெற்றிகரமாக முடிக்கவும் செய்வீங்க. கால நேரம் பார்க்காமல் கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. அடுத்தவர்களிடத்துல எந்த விதமான குறைகளும் கூறவும் வேண்டாம். அவர்களிடத்துல இருந்து விலகி இருப்பதே நல்லதுதாங்க. தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. வீட்டு தேவைகளை அறிந்து உடனே பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. புதிய நண்பர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. திட்டமிட்ட காரியங்களை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. யாரிடத்திலுமே என்று உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். வழக்குல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல முக்கியமான முதலீடுகளும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும்.
முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் செயல்படுவீங்க. இப்பொழுது தொடங்குகின்ற வேலைகள் உங்களுக்கு அனுகூலமாகவும் முடியும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகளுக்கு குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். செலவுகள் அதிகரித்தாலும் அது மகிழ்ச்சியான செலவுகளாகவே இருக்கும். சகோதரர்களுடன் இணக்கமான சூழ்நிலைகளும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பழைய சிந்தனைகளினால ஒரு விதமான சோர்வும் ஏற்படலாம். மற்றவர்களுடைய குறைகளை நீங்க சுட்டிக்காட்டவும் வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையே விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. நண்பர்களுடைய சந்திப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உறவினர்களுடைய வழியில ஆதரவுகளும் இருக்கும். வாடிக்கையாளர்களுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. புதிய முயற்சிகளினால அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். இன்றைய நாள் உங்களுக்கு அன்புடனும் அனுசரணையுடனும் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:38 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுடனும் இருப்பீங்க. அவ்வப்பொழுது தனிமையாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். முன்கூட்டியே திட்டமிடுவதும் நல்லது தாங்க. சிறந்த பலன்களையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவில இன்று உங்கள் துணையுடன் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது கவனமாகவும் இருங்க. அவர்களிடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. அவர்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவமும் தருவதும் நல்லது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். மருத்துவ செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சிலருக்கு மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். மற்றபடி இது வழக்கமான பரிசோதனைகளாகவும் இருக்கும். இன்று வெற்றிகரமான செய்திகளும் தேடி வரலாம். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். பெரியவர்களுடைய நல்ல ஆசைகளும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த லாபத்தையும் பார்த்து விடலாம். தொழில் துறையில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். உங்களின் மீது வெறுப்பு கொண்டவர்கள் கூட இப்பொழுது நண்பர்களாக மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன்களை வசூல் செய்து விடுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன உறுதியோடு எந்த ஒரு வேலையிலும் இறங்குவதும் நல்லது. நேர்மையாகவும் நிதானமாகவும் இருப்பீங்க. அவசியமான நேரத்துல பண உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். உடல் ஆரோக்கியத்துல அக்கறையாக இருப்பதும் நல்லது. எதிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரியமானவர்களுக்காக சிலவற்றை முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய நம்பிக்கையையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். என்று எதிரிகளுடைய சூழ்ச்சிகளையும் முறியடிக்கவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். வரவுக்கு மீறிய செலவுகளும் இருக்கும். பூர்வீக சொத்துக்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். கல்வியில ஏற்றமும் இருக்கும். பணி நிமித்தமான வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக பணிகள்ல தெளிவாகவும் உணர்வீங்க. உறவினர்களுடைய வழியில அனுசரணையான போக்கும் ஏற்படலாம். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். விருத்தி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். சகோதரர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சியாக உணரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது, அனுகூலமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மன நிறைவையும் ஏற்படுத்தும். உங்கள் வீட்டில் இருக்கின்ற மூத்தவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். உங்கள் நலம் விரும்பிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளும் பொழுது புத்துணர்ச்சியுடனும் செயல்படுவீங்க. உங்களுடைய திறமைக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில என்ற அனுசரணையான போக்கும் உண்டாகும். நல்ல கலந்துரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல இருக்கின்ற பணம் உங்களுக்கு திருப்திகரமாகவும் இருக்கும். நண்பர்கள் கிட்ட இருந்து எதிர்பாராத விதமாக பரிசு பொருட்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய செலவு என்று எதுவும் இருக்காது. சில போராட்டங்கள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். முட்டி மோதியாவது வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. நிலம் வாங்கி விற்கின்ற தொழில லாபமும் இருக்கும். சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு அலுவலகங்கள்ல எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். பிள்ளைகளுக்கு கல்வியில முன்னேற்றமும் உண்டாகும். கலையிலையும் சிறந்தும் விளங்குவாங்க. வியாபாரத்துல துணிச்சனால லாபத்தையும் பெறலாம். தொழில் துறையில முதலீடுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்த காரியங்களை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. நண்பர்களிடத்துல பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எதையும் செய்ய முடியும் என்ற துணிச்சலுடனும் இருப்பீங்க. தவணை முறையில பணத்தை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப விஷயத்தை வெளியில யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். கோபத்தையும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. பெரியவர்களிடத்துல இருந்து நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சிலர் உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஏஜென்சி எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சகோதரர்களினால எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். நவீன டிசைன்ல புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் வீட்டுல எளிய முறையில நடைபெற இருக்கின்ற சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல பணியாளர்கள் நல்லபடியாக ஒத்துழைப்புகளையும் தருவாங்க. உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. பிரச்சனைகளுடைய காரணத்தை கண்டறியவும் செய்வீங்க. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பயண வாய்ப்புகளும் வந்து சேரும். சுபகாரிய எண்ணங்கள் கைகூடியும் வரும். பிரபலமானவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பரிசு பொருட்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாம். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.